ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். காலையில் டீ போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் ஆரம்பித்தேங்க கிச்சனில். டீயை போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காலையில் மார்னிங் டிஃபன் இட்லி, அப்புறம் தக்காளி சட்னி பசங்களெல்லாம் மேலே கூத்தி ரெடி பண்ணி அவங்களுக்கு டிஃபன் ஊட்டி விட்டுட்டு நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் மதியம் லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ணணும். லன்ச்சு பார்த்திங்கன்னா சிறுகீரை வாங்கிட்டு வர சொன்னேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட. ஒரு கத்தை வாங்கிட்டு வாங்கினா 2 கத்தையாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. இருக்கிற வேலையில் எனக்கு டபுள் வேலைங்க இன்றைக்கி. 2 கத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஆக்சுவலாக. அப்புறம் பார்த்திங்கன்னா சோளோ ஸ்வீட் கார்ன் தாங்க அது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்காக. அப்புறம் இந்த இறா எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்காட்டி ஒரு வழி ஆகிட்டேங்க நான். எல்லாம் உயிரோடு வேறு இருந்ததா கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. வீடியோக்காக தைரியமாக எடுத்து கையில் வச்சுருந்தேன். நான் தான் க்ளீன் பண்ணேன். பட்டு எல்லாம் இறந்துச்சு. ஒன்று மட்டும் உயிரோடவே இருந்துச்சு. அதை நான் எடுக்கவே இல்லை. என் ஹஸ்பண்ட்ட நீங்களே க்ளீன் பண்ணுங்கள், நான் அதை சாவடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீரை வலை சாதம் எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணிவிட்டு நடுவில் சின்ன சின்ன ஒர்க்கெலாம் இருந்துச்சு. ஹவுஸ் ஒய்ஃபுக்குனால் தெரியும் எவ்வளோ வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கிச்சனில். சும்மா சாதாரணமாக வீட்டில் இருக்கவங்களாம் சொல்லிடாதீங்க யாராக இருந்தாலும். எவ்வளோ வேலை இருக்குதுன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கீரையை கடைஞ்சாச்சா? நிறைய பேர் மிக்சியில் கடைவீங்க. நான் சட்டியில் தான் கடைவோம். தாளித்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடைஞ்சி அப்புறம் பசங்களோட ஸ்கூலில் நான்வெஜ் கிடையாது, அதனால் வெஜ் மட்டும்தான். கீரை அப்புறம் பக்கோடா இருந்துச்சா, அதனால் சமாளிச்சிட்டேன். சைட் டிஷ் எதுவும் செய்யலை. பக்கோடா வச்சுட்டு அப்புறம் கீரை சாதம் கிண்டி பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சாச்சு. இந்த வேலை ஒரு 11:30க்கெலாம் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கீரை க்ளீன் பண்ணது அப்படியே என் கிச்சனை பாருங்கள் எவ்வளோ அலங்கோலமாக இருக்குன்ட்டு. இதுக்கு அப்புறம் நான் இந்த எறா கிரேவிலாம் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைக்கிள் கேப்பில் அந்த சோளத்தையும் உரித்து வச்சுட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப குப்பையாகும்ல, ஒரே வழியாக அதையும் உரித்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம எறா தொக்கு எடுத்து வச்சுட்டு சூப்பராக இருந்துச்சு. கலர் காம்பினேஷன். இது ஆற்று எறான்றதுனால நான் சாப்பிட மாட்டேன், வீட்டில் எல்லாம் சாப்பிடுவாங்க. ஒன்லி சீ ஃபுட். சரியா, நான் ஆற்று எறா குளத்து மீன் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஒன்லி சீ ஃபுட் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஓகே, பார்க்குறதுக்கே கலர் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல, பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. என் கிச்சன் எப்படி இருக்குது? தேங்க்யூ ஸோ மச். இப்போ தாங்க வேலை முடிஞ்சது. டாட்டா பாய்.